guys, welcome to our channel Amulskitchen diaries. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி, தோசை, ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே ஒரு பர்ஃபெக்டான காம்பினேஷன் பருப்பு பொடி, இட்லி பொடியோட ரெசிபி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கடாயை நல்லா ஹீட் பண்ணிக்கிறேன். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கிறேன். நல்லா வறுத்துக்கோங்க, தீஞ்சிடக்கூடாது. இப்போ 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிறேன். 1 ஸ்பூன் இல்லைன்னா அதுக்கும் கம்மியாக கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஸ்மெல்லுக்காக தான் வெந்தயம் போடுறேன். இப்போது 2-3 ஸ்பூன் மிளகு போட்டுக்கிறேன். மிளகு வெடிக்கும், அதனால் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். காஞ்ச மிளகா ஒரு 10-15 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் நல்லா இப்போ 4-5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா சேர்த்து கலரிக்கோங்க. இப்போது இந்த பருப்பு பொடிக்கு நான் 1 கப் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். உளுந்த பருப்பு பச்சை ஸ்மெல்லு போகிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ அதே அளவுக்கு நான் கடலைப்பருப்பும் சேர்த்துக்கிறேன். 1 கப் உளுத்தம்பருப்பு, 1 கப் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். நல்லா கலந்து விடுங்க. அதோட பச்சை ஸ்மெல், எல்லா இன்க்ரீடியன்ஸோட பச்சை ஸ்மெல்லும் போகணும். இப்போது 1 சிட்டிகை அளவுக்கு அசஃபடிட்டா பெருங்காயம் போட்டுக்கிறேன். பெருங்காயம் கட்டியாக இருந்தால் நீங்கள் கட்டியாக ஆட் பண்ணிக்கோங்க, 1 பிஞ்ச் அளவுக்கு. இல்லைன்னா 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக பவுடரே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். கல்லுப்பு நான் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு பிங்க் சால்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நார்மல் சால்ட் இருந்தால் கூட அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது இதில் காஞ்ச கருவேப்பிலை இருக்கும்ல, ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா காஞ்ச கருவேப்பிலை போட்டு நல்லா அந்த இருக்கிற சூட்டுலேயே நல்லா கிளறி விட்டுக்கிறேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இருந்துச்சு அப்படின்னா ஸ்டவ் ஆன்லேயே வச்சுருந்துட்டு வறுத்துக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை போட்டால் ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும், நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், அதுக்காக தான். ஸோ இப்போ நம்ம வறுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஒரு தட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா கோர்ஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது, கோர்ஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட பருப்பு பொடி ரெசிபி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ குறித்து எதுனா உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த வீடியோ வேணும்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். தேங்க்யூ.